கலைகள் அப்படின்னா என்னென்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிமுறைகள். மகிழ்ச்சியாக வாழணுன்னா நீங்கள் கலைகள் கண்டிப்பாக தெரியணும். கலைகள் தெரியாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இப்போ உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகள், உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகள் அப்படின்னா ஆடல், பாடல், கவிதை, ஓவியம், சிற்பம், இதெல்லாம் கலைகள். இதெல்லாம் என்னது? உங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிமுறைகள். நான் டான்ஸ் ஆடாமலே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் பாட்டு பாடாமலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்க தெரியும் அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும், பொய்யாக தான் இருக்கும். இயற்கையிலே நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு மகிழ்ச்சியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையில் ஆடல், பாடல், ஓவியம், கவிதை, சிற்பம் இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தரால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அதற்காக உருவாக்கப்பட்டது. அப்போ கலைகள் என்பது அனைவருக்கும் பொதுவானது. எனக்கு ஆடல் பிடிக்காது, எனக்கு ஓவியம் பிடிக்காது என்று யாராலும் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா எனக்கு உணவு பிடிக்காது என்று எப்படி ஒருவர் சொல்ல முடியாதோ அதுபோல தான் எனக்கு ஆடல் பிடிக்காது, பாடல் பிடிக்காது, ஆடவும் பிடிக்காது, பாடவும் பிடிக்காது என்று சொல்வது. அதனால் ஆடல், பாடல் என்பது அனைவருக்கும், கலைகள் என்பது அனைவருக்கும் பொதுவானது.